முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய சிறுத்தையே வெளியில் வா என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கவிதை எழுதப்பட்ட சூழல் எப்போ அப்படின்னு பார்க்குறப்போ 1945ஆம் வருடம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் திராவிட மாணவர் மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்காக பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய வாழ்த்து பாடல் தான் இந்த சிறுத்தையே வெளியில் வா என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. இந்த கவிதை எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ இளைஞர்கள் மத்தியில் மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட, அதே நேரம் இளைஞர்களுக்குள்ள வீர உணர்ச்சி பொங்கி எழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை. இன்றைக்கும் திராவிடர் மாநாடு எங்காவது நடந்துச்சு அப்படின்னா இந்த கவிதை இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு திராவிடம் சார்ந்தவர்களால் அதிக அளவில் பாடப்படக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதையை நாம் குறிப்பிடலாம். இது இளைஞர்களுக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கின்றது. இப்போது கவிதைக்குள்ளே நாம் போகலாம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரை. எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம், திற வெளி. இங்குன் நாட்டுக்கு இழிகழுத ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய்விரித்து நம் புலன்கள் மறைத்து, தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள உரிமை தமக்கென்பாரெனில், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழிப்பற்றெங்கே? விழிப்புற்றெழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும், வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய். மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக. கைக்குல திறமை காட்ட எழுந்திரு. வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க திராவிட நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகழ் நன்றே என்பதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. இந்த கவிதையினுடைய பொருளை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. சில பதிப்புகளில் இரும்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் சரிதான். அதாவது இளைஞர்களை பார்த்து தான் சிறுத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளுறாரு பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது இளைஞர்கள் ஒரு இரும்பு கூட்டுக்குள்ளே அடைக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கி அந்த கதவு திறக்கப்பட்டு விட்டது. அப்போ இது நாள் வரைக்கும் அந்த கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த அந்த சிறுத்தையினுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது அதனுடைய சுதந்திரமாக இருந்த ஒரு நிலை மாறி அடைக்கப்பட்ட நிலை எப்படி இருக்கும்? அப்போ அதிலிருந்து அந்த கதவு திறக்கப்பட்டு விட்டது, அந்த இரும்பு கூட்டிலிருந்து நீ வெளியில் வா அப்படின்னு இளைஞர்களை கூப்பிடுறாரு பாரதிதாசன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. இளைஞர்களே வெளியே வாருங்கள். எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில். இதுவரைக்கும் உன்னை சாதாரணமாக ஒரு எலி மாதிரி எல்லாரும் இகழ்ந்துட்டு இருந்தாங்க, இழிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் நடுங்கும்படி நீ ஒரு புலியனு காட்டு. நான் எலி கிடையாது, நீ புலியனு காட்டு அப்படின்னு உன்னுடைய செயலை செய்ய வெளியில் புறப்படு. உள்ளுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்காதே, வெளியில் சென்று உன்னுடைய திறமையை இந்த உலகத்திற்கு நீ காட்டு. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே. இத்தனை காலம் நீ என்ன நம்பிட்டு இருந்த? பகல் நேரத்தை கூட ஒரு நள்ளிரவு நேரம் நினச்சிக்கிட்டு இருந்த. அது அப்படி கிடையாது. உனக்கான பகல் கிடைத்து விட்டது, உனக்கான ஒரு சூரிய வெளிச்சம் கிடைத்து விட்டது. இருளிலிருந்து நீ வெளிச்சத்தை நோக்கி போகலாம். இது நாள் வரையிலும் நீ பகலை இருளுன்னே நீ நினச்சிக்கிட்டு இருந்த. சிம்புட் பறவையே சிறகை விரி. இந்த சிம்புட் பறவை அப்படிங்கிறது மிகவும் வலிமை வாய்ந்த பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளை கூட தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை கொண்ட ஒரு பறவையாக குறிப்பிடுவாங்க. அதனால தான் இந்த சிம்புட் பறவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கவிஞர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். சிம்புட் பறவையே சிறகை விரி. இது நாள் வரைக்கும் அடைபட்டு கிடந்தது போதும், உன்னுடைய சிறகை விரித்து வானத்தை நோக்கி நீ செல். எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம். அப்புறம் இளைஞர்களை சிங்கம் என்று சொல்கிறார்கள். என்ன, சிங்கம் காட்டுக்கு ராஜா. அது மாதிரி இந்த நாட்டில் வாழ்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருமே நம்முடைய நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு பொருளில் சிங்க இளைஞனே திருப்பு முகம். உன்னுடைய முகத்தை திருப்பு, உன்னுடைய கண்களை திற வெளி.
இங்கு உன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா? இங்கே யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா? இழிவான கழுதைகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிங்கம் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல ஒரு கழுதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நீ இப்படி விடலாமா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து. நம்ம நாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டு வந்தவங்க அந்த கயவர்கள். கயவர்னா தீயவர்கள். நம்மகிட்ட பொய் பேசி, பொய்யை விரிவாக பேசி நம்முடைய புலன்களை மறைத்து, அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களிலும் பெறுகின்ற அந்த உணர்வை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நமக்குள்ளிருந்து மறைச்சிட்டாங்க. அதோட தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குல உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? அதோட நம்முடைய புலன்களை மட்டுமே அவங்க மறைக்கல, அதோட சேர்ந்து நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழ் தாய்க்கும் என்ன பண்ணிட்டாங்க? கையில் விலங்கு போட்டுட்டாங்க. அதோட நம்முடைய தாயகம், தாயகம்னா நம்முடைய நாடு, அந்த நாட்டை பற்றி கொண்டு நமக்குள்ள உரிமை, நமக்குன்னு இருக்கக்கூடிய உரிமை எல்லாம் அந்த கயவர்கள் தமக்கு எங்களுக்குரியது அப்படின்னு சொன்னா வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? இல்லையா? உன்னுடைய நாட்டை தீயவர்கள், அந்த கயவர்கள் பிடித்து கொண்டு உனக்குள்ள உரிமையெல்லாம் தனக்குள்ளதுன்னு அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படிப்பட்ட வீரக்குடியில் பிறந்த? வழி வழியா பாட்ட முப்பாட்டங்காலத்திலிருந்து வீரத்தோடு இருந்திய. மரத்தனம் என்பது வீரத்தனம். அதெல்லாம் எங்கே போச்சு? உனக்குள்ள இருந்ததெல்லாம் எங்கே போச்சு? மொழிப்பற்று எங்கே? உன்னுடைய மொழி மேலே உனக்கு பற்று கிடையாதா? பாசம் கிடையாதா? விழிப்புற்று எழுக. இது நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தது போதும், இனியாவது என்ன பண்ணு? கண் விழித்து எழு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும். அன்னைக்கெல்லாம் நம்முடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நம்மளுக்கு ஒரு இகழ்ச்சி நேருது, நமக்கு ஒரு அவமானம் நேருது அப்படின்னா அதற்காக உயிரையே கொடுப்பாங்க. புகழ்ச்சியே எம் பூணாம். புகழ்ச்சி கிடைச்சதுன்னா அதை ஒரு அணிகலனாக எடுத்துக்கொள்வார்கள். அது தனக்கு ஒரு ஆபரணம்னு நினைப்பாங்க. அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய மரபு. நம்ம இலக்கியங்களில் கேள்விப்பட்டிருப்போம், புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புறநானூரில். அப்போது புகழுக்காக உயிரையே கொடுப்பாங்க நம்முடைய தமிழர்கள். அதை இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, புகழ்ச்சியை அணிகலனாக ஏற்றுக்கொள்வார்கள். இகழ்ச்சி வருது, ஒரு இழிவு வருதுன்னா அதற்காக இறந்து போகக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள். வையம் ஆண்ட வண்டமிழ் பரபே. இந்த வையகத்தை, இந்த உலகத்தவே ஆண்டது. வையகம் அப்படின்னா உலகம் அர்த்தம். இந்த உலகத்தையே ஆண்ட அந்த வள்ளல் தன்மை கொண்ட தமிழ். அப்படிப்பட்ட தமிழ் மரபே, வழி வழியாக வந்த தமிழ் மரபே, கையிருப்பை காட்டு எழுந்திரு. உன்னுடைய தமிழினம் எப்படிப்பட்டது? அந்த தமிழினத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கையிருப்பு என்று சொல்லக்கூடியது நம்முடைய ஆற்றல், சக்தி, அதெல்லாம் எங்கே இருக்குது? எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? உங்களுக்குள்ள இளைஞர் அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதெல்லாம் எங்கே போச்சு? மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு. இந்த உலகத்தில் கடலை யாருனாலையும் தடுக்க முடியாது. அது மாதிரி உனக்குள்ளேயே ஆற்றல் இருக்கிறது. அந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகையை என்ன பண்ணு? நீ தான் நீக்கணும். அதற்காக இளைஞனே நீ முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாரு. மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு. அந்த பகையை நீ அழித்து விடு. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. நம்முடைய தாய்மொழியை தான் நல்ல மொழின்னு சொல்றாரு. அந்த நல்ல மொழிக்கு விடுதலை கிடக்க வேண்டாமா? அதை கொடுக்கணும் இல்லையா? நன்மொழிக்கு விடுதலை நல்கிட, அதாவது கொடுத்து விட நீ எழுந்திரு. இன்னும் உட்கார்ந்திருந்தா போதாது, எழுந்திரு. பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவா. இவனுடைய தாய்மொழி தமிழ்மொழி, அது பொன்மொழி. பொன் போன்ற அந்த தங்கம் மாதிரி இனிமையா, தங்கம் போன்ற மதிப்புமிக்க மொழி. அந்த மொழிக்கு நீ என்ன பண்ணணும்? மேலும் புதுமை ஏற்றணும், மேலும் மெருகேற்றணும், மேலும் அந்த தங்கத்தை நீ பிரகாசிக்க செய்யணும். மக்களை ஒன்று சேர். அது இளைஞனே, நீ என்ன பண்ணணும்? மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கின்ற பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வாழ்வை உயர்த்துக. உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் ரொம்ப கீழே இருந்தது. நீங்கள் இனிதான் என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். கைக்குள்ள திறமை காட்ட எழுந்துரு. உங்கள் கைக்குள்ளேயே திறமை இருக்குது. திறமையை தேடி நீங்கள் வேறு எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை காட்ட நீங்கள் எல்லோரும் எழுந்திருங்கள். வாழ்க இளைஞனே, இளைஞர்களே நீங்கள் வாழுங்கள். வாழ்க நின் கூட்டம், இளைஞர்களாகிய உங்களுடைய கூட்டம் வாழட்டும். வாழ்க திராவிட நாடு, நம்முடைய திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வாழட்டும். வாழ்க நின் வையத்து மாப்புகள் நன்றி. இந்த வையத்தில், இந்த உலகத்தில் உங்களுடைய மிகப்பெரிய புகழ் நன்றாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய அரசாட்சியை
கயவர்கள் பற்றி கொண்டார்கள், தீயவர்கள் பற்றி கொண்டார்கள். அப்படிப்பட்ட தீயவர்கள்கிட்டேருந்து நம்முடைய நாட்டை நாம தான் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்போது சிறுத்தை, புலி, சிம்புட்பறவை, சிங்கம் இப்படியாக நம்முடைய இளைஞர்களை வர்ணித்து சொல்கிறாரு, ஊமை காட்டுறாரு கவிஞர் பாரதிதாசன். இதில் பகைவர்களை காட்டுறதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இழிவான கழுதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிங்கம் அரசாள வேண்டிய இடத்துல கழுதையை அரசாட்சி செய்யலாமா? ஆக இளைஞர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய மொழி மேலே நமக்கு பற்று வேணும் இல்லையா? நம்முடைய தமிழ் மொழிக்கு விளங்கிட்டு நம்முடைய நாட்டையே கைப்பற்றிக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் தங்களுடையதுன்னு பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை எல்லாம் விரட்டணும். நமக்கு மொழிப்பற்று வேணும். நாம் இன்னையும் தூங்கிட்டு இருந்தால் பத்தாது, விழிப்புற்று எழணும். நமக்கு வந்து இகழ்ச்சி நேரக்கூடாது. இகழ்ச்சிக்காக நம்ம இறப்போம், புகழ்ச்சிக்காக அந்த புகழ்ச்சியை நம்ம அணிகலன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட தமிழ் மரபில் பிறந்துட்டு இனியும் நாம் அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம்னா பத்தாது. மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து நம்முடைய தாய்மொழிக்கும் நம்முடைய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். அப்படின்னா இளைஞர்களாகிய எல்லோரும் ஒன்று திரள வேண்டும். ஏன்னா எதிர்காலம் இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியாவினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இளைஞர்கள் உலகை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும், அதற்காக போராட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட மிகவும் சிறப்பான முறையில் சிறுத்தையே வெளியில் வா என்று சிறுத்தையாக இளைஞர்களை குறிப்பிட்டு பாரதிதாசன் பாடியிருக்கிறார்.